சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸா பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை, வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆஃபீஸரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்போ லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம்.